ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தமிழில் ஒரு வீடியோ விடலாம்னு நினச்சேன். நிறைய வீடியோக்கள் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் சுருக்கி நல்லா அதே சமயத்தில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல வீடியோ ஒன்றும் விடலான் இருக்கேன். அது என்ன தலைப்பு அப்படின்னா, உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. திடீர்னு போர் அப்படிங்கிறாங்க, எக்கானமி ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப சரிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு மோசமாக இருக்குங்கிறாங்க, ஏழைகள் நிறைய ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவிலேயே நிறைய பேர் தெருவிலெல்லாம் கூடியிருக்காங்க வீடு இல்லாமல். அவங்களாம் இதுக்கு முன்னால் சில கம்பெனிலாம் மேனேஜராக இருந்தவங்க, அவங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் தெருவில் குடியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தெருவில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் விரட்ட பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. அவங்க எங்கே போவாங்க? திரும்பி வந்துடுறாங்க. ஸோ அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம், பொருளாதார ப்ராப்ளம், போர் ப்ராப்ளம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற ப்ராப்ளம், டேரிஃப் ப்ராப்ளம், சுங்கவரி போடுறது ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க டிவி மூலமாக அல்லது பார்த்துருப்பீங்க யூடியூப் மூலமாக. ஸோ இந்த இதுக்கெல்லாம் முடிவு என்னப்பா? முடிவு என்ன? நான் ரொம்ப நாளைக்கு முன்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய ஒரு பேரழிவு வரும், அதுக்கு பிறகு மக்கள் திருந்துவாங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு பேரழிவு வர்ற மாதிரி தெரியலை. பின்னால் வருமா என்னமோ தெரியாது. நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த வருங்காலத்தை கணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது எவ்வளவோ பேருடைய மக்களுடைய மனதை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய மனப்போங்கை பொறுத்து இருக்குது. சும்மா அஸ்ட்ராலாஜிக்கலாக நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாம் நிறைய இது 1க்கு 2ஆக போய்கிட்டு இருக்கு. நிறைய தப்பு தவறமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் போன எலெக்ஷனில் தோற்று போயிடுவார்னு ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ராலஜிக்கல் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜர்ஸ் சொன்னாங்க. கடைசியில் ட்ரம்ப் ஹஸ் ஒன் த எலெக்ஷன் இல்லையா? சரி, அதனால் சொல்ல முடியாது. ஆனால் எது இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, இது எது கொடுக்கும், யார் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ விட்டுருந்தேன், அது தமிழில் விடலை, இங்கிலீஷில் விட்டுருந்தேன். அதாவது த சிம்பிள் ட்ரூத் விச் வில் லிபரேட் பீப்புள் ஃப்ரம் சஃபரிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி ப்ராப்ளத்துக்கு வர்றேன். நான் முதல்ல அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இப்போது நீங்கள் ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்குறீங்க வச்சுக்க, முகம் பார்க்கும் கண்ணாடி, அதை முன்னால் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் முகம் தெரியுது, ஆனால் கொஞ்சம் மாறி தெரியுது. லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் தெரியும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்டில் தெரியும், ஆனால் மாறி தெரியும். ஆனால் உங்களுடைய பிம்பம், உருவம்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியும். ஆனால் அந்த உருவம் நீங்கள் இல்லையா? உருவம்ங்கிறது உருவம், அது நீ முன்னால் நின்றுக்கு இருக்கிறது தான். இந்த ஒரு எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் முன்னால் நின்றுக்கிட்டீங்க இல்லையா, அதுதான் உண்மை. அந்த கண்ணாடியில் தெரிகிறது ஒரு பொய், ஒரு உருவம். ஏன்னா அந்த கண்ணாடி டக்குன்னு உடஞ்சி போச்சு அப்படின்னா, தூள் தூளாக போச்சு அப்படின்னா அவ்வளோதான். அந்த முகத்தை அங்கே இருக்கிறத நீங்கள்லாம் கம்ப்ளீட்டாக, நீங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல உருவம், அது கம்ப்ளீட்டாக போயிடும். அது ஏன் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த கண்ணாடிங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அந்த கருவி மூலமாக அந்த கருவிக்குள்ளே இருக்கிறத வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் அந்த கருவி உடஞ்சோடனே அதில் இருக்கிறதும் போயிடுது. அதே மாதிரி தான் அவங்களுடைய உடம்பில் இருக்கிற 5 சென்சஸ், அப்புறம் கையெல்லாம் ஆட்டுற கருவி, அந்த மோட்டர் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறது, அப்புறமேலு உங்களுடைய பிரெயின், மூளை, அதுக்கு அதில் ஓடுற எண்ணங்கள், மைண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இந்த கருவியை வச்சு தான் இந்த உலகத்தை பார்க்கும்போது இங்கே
பகலில் பார்க்கும்போது, அதாவது எந்திரிச்சு வேலை செய்யும்போது பார்க்கும்போது இந்த ஒரு உலகம் தெரியுது. ஆனால் இது கருவியை பொறுத்து மாறும். இந்த கருவி இந்த இந்த உடம்புல இருக்கிற 5 சென்சஸ், அப்புறமேலு உங்களுடைய மைண்டு, இதனால தான் இந்த உலகம் இப்படி தெரியுது. இது கண்ணுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப், பயங்கரமான பவர் உள்ள ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இந்த உலகம் இப்போ நீங்கள் உடம்பு உங்கள் உடம்பு இப்படி இருக்காது. எங்கே பார்த்தாலும் உலகம் இப்படி இருக்காது. எல்லாம் மாலிக்யூல்ஸ், அந்த மாதிரி ஆட்டம்ஸ், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. எங்கேயும் உங்கள் உடம்பாக தெரியாது. ஒய்ஃபை பார்த்தீங்கன்னாக்கா அது வெறும் மாலிக்யூல் சத்தம் தெரியும். உடம்பு இப்போ பார்க்குற உடம்பு தெரியாது, உங்கள் கணவரை பார்த்தாலும் சரி. ஸோ அதனால் அந்த கருவியை பொறுத்து இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிகிறது மாறும். அதனால தான் கருவிங்கிறது இதை வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தை. கருவிங்கிறது இந்த கண்ணாடி மாதிரி ஒரு கருவி. இதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் எப்படி தெரிகிறீங்கன்னு அது காட்டுது. இந்த கண்ணாடி காட்டுது இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்பு தான் சொன்னேன்ல, கருவி ஒரு உடம்பு, மூளை, மனசு எல்லாம் மனம், மைண்டுன்னு சொன்னேன்ல, எல்லாம் ஒரு கருவின்ட்டு. இந்த கருவி ஒரு நாளைக்கு டக்குன்னு போச்சுனாக்க என்ன ஆகும்? இறந்து போய் செத்து போயிடுவீங்க. செத்து போனோடனே அப்போ இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள்லாம் பேச முடியாது, வைக்க முடியாது, எல்லாம் மாறி போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பகலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி தெரியுது. ராத்திரிகளில் நீங்கள் கனவு காணும்போது இந்த 5 கருவிகள் இருக்குல்ல, 5 சென்சஸ், அது உங்களுக்கு அதை அனுப்புகிற விஷயம்லாம் அதுக்கு தெரியாது. அது வழக்கம் போல் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அந்த படுக்கறையில் இருக்கிற ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் அது உங்களுடைய கண்ணு மூடி இருக்கும். ஆனால் உங்களுடைய சுவாசம் இதெல்லாத்தையும் மற்ற கருவிகள்லாம் ஒர்க் பண்ணும் இல்லையா? அந்த கருவியெல்லாம் அனுப்பிச்சாலும் அதெல்லாத்தையும் அங்கே நீங்கள் கனவு வாங்கும்போது வராது, தெரியாது. அதெல்லாம் அந்த நான்கிற ஒன்று இந்த கனவு காங்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அதுக்கு அந்த சமயத்தில் தூக்கம் வரும்போது, ட்ரீம் பண்ணும்போது, கனவு காணும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறது தான் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த 3ஆவதாக நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்க வச்சுங்க, இந்த டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. இந்த மைண்டில் இருக்கிற நான்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் தெரியாது. இந்த இது கனவை உண்டாக்குது இல்லை, நான் ஒன்று மைண்டில் இருந்துக்கிட்டு, அதுவும் தெரியாது. எல்லாமே அப்படியே அடங்கி போயிடும், ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும். அதான் டீப் ஸ்லீப்புங்கிறது. இந்த டீப் ஸ்லீப்பு பிறகு இன்னொரு 4ஆவது நிலை இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போது இந்த மைண்டில் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன ரொம்பவும் ரொம்ப அதிசயமாக வச்சுருக்கீங்க இல்லையா? அதான் நீங்கள், இதான் நான், இது எங்களுடைய அம்மா, இது என் அப்பா, இது என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக வச்சுருக்குறீங்கல்ல. அந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் என்ன ஆகும்? இந்த உடம்புல இருக்கிற நான்கிறது அந்த தூக்கத்தில் இருக்கும்போது போயிடும். அங்கே வேறையாக தெரியும். சில சமயம் உங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க, மனைவியெல்லாம் வருவாங்க, ஆனால் வேறு மாதிரி தெரியும். அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. எல்லாமே ஒன்றுமே தெரியாது. எதுவும் எந்த ரிலேஷன்ஷிப்பு, எந்த உறவுகளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இறந்து போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும், ஒன்றும் தெரியாது. சரி, இப்போது இறந்து போயிட்டு எப்படி எங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் அப்படின்ட்டு, அதை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லாட்டி என் பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்ன ஆகும், நீங்கள் சாகும்பொழுது என்ன அப்படின்னு ஆகும்னு பார்க்கலாம், எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு. சரி, இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும். என்ன தெரியணும்னா, இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க இல்லை, அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கிறதே இல்லை, நான்கிற ஒன்றே இல்லை. நீங்கள் மைண்டில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நான்கிறது இல்லை. எந்த உறவுகளும்
நீங்கள் உனக்கு தெரிஞ்ச உறவுகள்லாம் இல்லைங்க. புது புது உறவுகளாக புதுசாக சில பேர் நல்ல சில சமயம் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க அவங்க சாதாரண வாழ்க்கையில். ஆனால் அங்கே நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. சில இறந்து போன அப்பா அம்மாலாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு பொய்யான உலகம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போது அந்த இந்த நான்கிறது வந்து இந்த இந்த மாதிரி அது உறவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போது அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எதுவுமே இல்லை, உறவுகளும் இல்லை, இந்த நான்கிறது இல்லாமல் போச்சு. மைண்டும் வேலை பார்க்க மாட்டேங்குது. உங்களுக்கு மைண்டு வேலை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே, எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குமே. ஆழ்ந்த தூக்கம் இது வந்து கனவு லோகத்தில் இல்லை, ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்கள்ல, அது 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 வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போது அந்த சமயத்தில் உங்கள் உடம்புல உயிர் சக்திலாம் இருக்குல்ல, உங்கள் உடம்புல உயிர் எங்கேருந்து வருது? அதுக்கு தான் முன்னால் சொல்லியிருக்கேன். உடம்புல இருக்கிற உயிர் வந்து உயிர் தத்துவம், இந்த கோல்டன் லைட்டு, தங்க நிறத்தில் கோல்டன் லைட்டு ஒன்று அது. அப்புறம் இப்போ இந்த நான்கிறது வந்து அந்த நான் முன்னால் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அதாவது ஒருத்தரும் இங்கே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அனிமல்ஸும் எல்லாமே ஒரு ஒரு வெள்ளை ஜோதியிலிருந்து, தெய்வ உலகத்திலிருந்து வெள்ளை கதிரிலிருந்து ஒரு கருவி, வெள்ளை கதிரிலிருந்து ஒரு கதிர். அந்த கதிர் வந்து உங்கள் மைண்ட் இருக்கு இல்லையா, நீ சாதாரணமாக வாழ்க்கை பகலில் இருக்கீங்க இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் மைண்டில் படுது. அது மைண்டில் படும்போது அது அப்போ தான் நான்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உண்டாக்குது. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான நீங்கள் எது தெரியுமா? அந்த வெள்ளை கதிர், அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது. ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய அலைவரிசை, அதனுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து வேறு. ரொம்ப வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோக்கள்லாம். அதெல்லாம் போய் பார்க்குறீங்களான்னு தெரியல. ஆனால் இங்கிலீஷ் வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நான் சொல்லாமலே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியும் ஈஸியாக. சரி, இப்போது அந்த 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 ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த வெள்ளை கதிரில் இருக்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது அதான் சொல்லியிருக்கேன். அதாவது அதனுடைய அலைவரிசை வேறு, அதே மாதிரி இந்த உயிர் தத்துவங்கிறது வேறு, அதுதான் அன்பு தத்துவம் கூட. அதுவும் கண்ணுக்கு தெரியாது, வேறு ஒரு அலைவரிசையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு பின்னால் இருக்கிற அந்த சிவப்பு ஜோதியும் உங்களுக்கு தெரியாது. 3 ஜோதியும் ஒரு உடம்புல இருக்குது. அதுதான் உண்மையாக, அது உடம்புன்னு சொல்லக்கூடாது, ஒன்றில் இருக்கிறது. அதில் என்ன அப்படி, அதுதான் உண்மையான நீங்கள். அது நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உயிர் உங்களுக்கு. நான் தூங்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, ஆழ்ந்த தூக்கம் ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட்டாக கான் போயிடும் இல்லையா. அது இருக்குது, ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் வச்சுருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு பூரா உங்கள் கருவி பூரா உங்களுடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள், அப்புறமேல இந்த மைண்டு, இதுதான் வச்சு தான் நீங்கள் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிரெயின் இதெல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த 3 தெய்வ ஜோதிகளை பார்க்குற அந்த உடம்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த கருவியும் கிடையாது. அந்த கருவி இல்லாதனால ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. கருவி இல்லாமல் நீங்கள் எதையாவது பார்க்க முடியுமா? ஒன்றையும் பார்க்க முடியாது. அதனால் அதை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் என் மாதிரி அந்த முதல் ஆன்மீக அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்டுச்சுல, அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் மெடிடேஷன் பண்ணும்போது, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, அந்த ஒரு மாதிரி தூக்க நிலையில் இருந்த ஆழ்ந்த தூக்கம். அதாவது அந்த சமயத்தில் எண்ணங்கள், நான்கிற எண்ணம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அப்படி ஒரு சுற்றுச்சு, ஒரு கடன்னு சுற்றுச்சு. உடனே எனக்கு அந்த தெய்வ உலகத்தை பார்க்குற கண்ணு வந்தது, அதை பார்க்கின்ற அந்த கருவி வந்தது. அதில் கருவி வந்த பிறகு தான் அதில் இருக்கிறதெல்லாம் என்னான்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு பலவிதமான வீடியோக்கள்லாம் விட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா.
ஸோ அது உங்களுக்கு ஏற்படும் வரையில் உங்களுக்கு அந்த மூணு மூணு தெய்வ ஜோதிகளை பார்க்குற நீங்கள் இருக்கிறீங்கள அந்த உடம்பு, அந்த அந்த உடம்பு தெரியாது உங்களுக்கு. அந்த உடம்புக்கு அது அது வேறு யாரும் கிடையாது. அந்த தெய்வ உலகத்தில் என்றைக்குமே அழியாத ஒரு ஒன்று இருக்கு இல்லையா, எட்டர்னல் அன்னோன் அப்படின்னு சொல்கிறேன்ல, என்றைக்குமே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத என்றைக்குமே அழியாத ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நீங்கள் உடம்பு இதெல்லாம் வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த அந்த மூணு தெய்வ ஜோதிகளுடைய உடைய ஒன்றா இந்த உலகத்துக்கு வருது. அதுதான் அந்த தெய்வம் அது. அதாவது அந்த எட்டர்னல் அன்னோன்னு சொல்கிறேன் இல்லையா, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத, என்னன்னு தெரியாத, என்றைக்குமே அழியாத ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்கே அந்த மூணு தெய்வ ஒளிகளை ஏந்திக்கிட்டு இந்த உலகத்துக்கு வருது. அப்போத்தான் இந்த உடம்பு உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த உடம்பு கொடுத்தோன்னே அந்த உடம்பு வழியாக எல்லா வேலையும் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. சரியா? அந்த 3 ஜோதிகள் உள்ள ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த கருவி எதுவும் இல்லாதனால, அதுதான் உண்மையான நீங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த உண்மையான நீங்கள், அதுக்கு இந்த உலகத்தில் அழிவு கிடையாது. அது நீங்கள் இறந்த உடனே முன்னால் சொன்ன மாதிரி எல்லாம் போயிடும். அந்த வெள்ளை ஜோதி வெள்ளை கதிர் மட்டும் அந்த வெள்ளை ஜோதியில் போய் அடங்கிடும். ஸோ உங்களுக்கு அழிவு இல்லை, எப்பொழுதுமே அந்த வெள்ளை ஜோதியில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அங்கே எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது. எண்ணங்கள் எல்லாத்தையும் இங்கே மூட்டை கட்டி இந்த சாகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஒரு ஆன்மீக அனுபவம்னு கூட ஒரு வீடியோவில் விட்டுருக்கேன். அந்த வீடியோ முடிஞ்சுன்னா அந்த லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. சரி, இப்போது இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அந்த தெய்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள். அது இருக்கிற அது ப்ளஸ் உங்களுடைய பாடிங்கிற உங்கள் கருவியை வச்சு பார்க்கும்போது இந்த உலகம் தெரியுது, அவ்வளோதான். ஆனால் அதை நீங்கள் பார்க்க முடியாதனால, அந்த 3 ஜோதிகளையும் பார்க்க முடியாதனால அது என்னானே உங்களுக்கு தெரியறது இல்லை. நான் இருக்கிறேன் அப்படின்னு அது தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப விளக்கமாக அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு அந்த 3 இல்லை அப்படின்னா நீங்கள் உயிர் இருக்காது, பேச முடியாது, நான்கிற உணர்வே இருக்காது உங்களுக்கு. இதில் உங்கள் மைண்டில் இருக்காது. அதெல்லாம் தமிழில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், பழைய வீடியோக்குள்ள உள்ள. அது இருந்தால் மறுபடியும் சேர்த்து விட்றேன் இந்த வீடியோவோட. சரி, இப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி தெய்வப்பிரவியாக இருக்கிறீங்களோ, அந்த 3 ஜோதிகள் அடங்கிய தெய்வப்பிரவியாக அந்த உலகத்தில் இருக்கிறீங்களோ, அதே மாதிரி இப்போ அடுத்தவங்க அம்மா அப்பா நண்பன் ஒய்ஃபு மனைவி குழந்தைகள் எல்லா பேரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒவ்வொரு அந்த 3 தெய்வ ஜோதி உள்ள ஒன்னோட வந்திருக்கிறாங்க. அதில் வேறு ஒன்றுமே கிடையாது, 3 தெய்வ ஜோதி தான் இருக்குது. அதே உங்கள் உடம்புல இருக்குது. நீங்கள் எது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன உண்மையான நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த உண்மையான நான், அதாவது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போதும் இருக்கிறது. அந்த 3 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா பேருக்கும் ஒரே ஒன்றே ஒன்று தான். அந்த லெவலில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ஒன்று தான். அனிமல்ஸ்லேருந்து இதிலேருந்து எல்லாம் அனைத்தும் ஒன்று. உலகத்தில் இருக்கிறது பூராத்துலேயும் இருக்கிறது பூரா நீங்கள் தான், அந்த ஒன்று தான். அதனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த ஒரு உறவு, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய மனசில் இருக்கிற நான் ஒன்று இருக்கு இல்லையா, அது மைண்டில் இருக்கிறது, அதை வச்சு நீங்கள் நிறையா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குழந்தைகள்லாம் உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது நிம்மதி இல்லாதது, அதாவது நிலையில்லாதது. ஒரு நாளைக்கு தாத்தா பாட்டியெல்லாம் போன மாதிரி எல்லா பேரும் ஒருத்தலாக போயிடுவாங்க. அப்புறம் சில சமயம் உங்களுக்கு நிறையா பணம் இருக்கும், திடீர்னு பணமெல்லாம் போயிடும். அதெல்லாம் உடனே ஜாப் இருக்கும், ஜாப்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கும், ஒரு துன்பம் இந்த மாதிரி இருக்குது, நிலையில்லாதது. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதுதான் சஃபரிங் பண்ணுது. அதுதான் அந்த நான் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா உலகத்தில் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது.
எப்படா இந்த உலகத்தை, சில பேர் சொல்லுவாங்க எப்படா இந்த உலகத்தை விட்டு போவோம். வயசானவங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா, ஆமாம் வாழ்ந்து பார்த்துப்பா போதுமாப்பா, நீ எப்படா இந்த உலகத்தை விட்டு போகலான்னு இருக்குவாங்க. சில பேருக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது, ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வயசானவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நீங்கள் என்ன வாழ்க்கையில் வாழும்பொழுது என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நிலையில்லாத இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த உறவுக்கு அவங்க செய்கிறது, அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறது, அவங்கள பற்றி தீதாக நினைக்கிறது, இதே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்ட்டு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் முன்னால் வீடியோவில் சொல்லுவேன், அதாவது நீங்கள் ஒரு மாதிரி மைண்டில் ஒரு முகமூடி மாதிரி, அடுத்தவங்க அவங்களுடைய மைண்டு ஒரு முகம் மாதிரி, அந்த எண்ணங்கள்லாம் அந்த முகமூடியில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் முகமூடி இருக்குது. ரெண்டு பேரும் நீங்கள் உங்களுடைய முகமூடி வழியாக அவங்கள பார்க்குறீங்க, அவங்களுடைய முகமூடி வழியாக உங்களை பார்க்குறாங்க. இந்த முகமூடிக்கும் சண்டை வருது. இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உள்ளே இருக்கிறது உண்மையான நீங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆனால் அந்த உண்மையான நீங்களோட என்னைக்கு நீங்கள் வாழ்கிறீங்களோ, உலகத்தில் இருக்கவங்க எல்லா பேரும், ஆனால் ஏறக்குறைய எல்லா பேரும் அந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் இந்த உலகத்தில் கஷ்டங்கிறது போகும், நிம்மதி கிடைக்கும். அப்போ தான் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு பேரன்பு கிடைக்கும், நிபந்தனையற்ற ஒரு அன்பு கிடைக்கும். இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வழி ஒரே ஒரு வழி எனக்கு ஆனது மாதிரி அந்த ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து அந்த இது சுற்றி அந்த தெய்வ உலகத்துக்கு போகிறது இந்த உடம்புல இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் முன்னால் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வர மாதிரி தெரியலை எனக்கு இது வரைக்கும், யாருக்குமே அந்த மாதிரி இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்போ இது இந்த தெய்வப்பிறவிகள், நீங்கள் என்ன தெய்வப்பிறவின்னு நினச்சாலும் சரி நினைக்கட்டாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் வரும். நீ யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், எந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், அவனுக்கு தெரியாது. உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது, இந்த வேதங்களில் இருக்குது, அதுலேயே ஒரு மண்டுக்கிய உபனிஷத்துன்னு இருக்குது. அந்த உபனிஷத்துலேயே சொல்லியிருக்காங்க, அது ஒரு 4வது நிலை இருக்குது, அதை விவரிக்க முடியாது யாராலையும் அப்படின்ட்டு. அதை விவரிக்கிறது தான் நீ அந்த நிலைக்கு போகணும், கடவுள் மூலயமா ஒன்றும் கடவுள் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும்போது நீங்கள் கணா கண்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல இறைவன் அப்படின்ட்டு மைண்டில். சிவனுக்கு 2 மகன் இருக்கலாம், அப்புறம் மனைவி இருக்கிறா, அதே மாதிரி விஷ்ணுவுக்கு ஒரு மனைவி இருக்கிறா, 2 பேரும் சக்கலாத்திய, 2 பேர்த்துக்கு சண்டை வரும் அப்படின்லாம் நிறைய கதையை நிறைய கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் புராணங்கள், சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியாமல். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இதை பற்றி என்னுடைய பழைய வீடியோக்கள் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். சரி, இப்போது நீங்கள் எல்லாம் தெய்வப்பிறவிகள், அதில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடைவதற்கு உங்களுக்கு என்ன வழினா, அந்த பேரன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பை எப்படி அங்கே அனுபவிக்கிறது அப்படிங்கும்போது, அந்த அனுபவிக்கும்போது நீங்கள் தெய்வலோகத்தில் இருக்கீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தான் அந்த கோல்டன் லைட்டு அப்படின்னு தெரியாது, அன்பு தத்துவமும் தெரியாது. அது தெரியாமலே அன்போடு இருப்பீங்க. ஏன்னா தெரிய ஆரம்பிச்சுன்னா அது உங்கள் மைண்டு லெவலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அப்போ அது நல்லா ஞாபகத்தில் நிறைய வீடியோக்களில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, எப்போ இந்த உலகத்தில் அன்பும் நிபந்தனையற்ற ஒரு பேரன்பு, அது எல்லாரும் ஒன்றுதான் அப்படி, எல்லாம் தெய்வப்பிறவிகள். நீங்கள் சும்மா மெடிடேஷன் பண்ணிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. மெடிடேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறது போலாம் எல்லாம் பொய். அது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே தமிழ் வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ சொன்னாங்கல்ல, இந்த வள்ளலார் இம்மார்டல் ரூலர் வரப்போகிறாருன்ட்டு இது வரைக்கும் காணாம். அது ஒரு முன்னோடு இதில் ஒரு பெண்மணி பாபாஜி முருகன் அவதாரத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு 24க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்கள்லாம் ஒரு பெரிய ஃபேமஸ் சேனல்லாம் வீடியோ சொல்லி அதை பற்றிலாம் என்னுடைய சேனலில் அந்த மாதிரி சொன்ன எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போய் மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி காசு சம்பாதிக்கத்தான் மொழியை இது யாராலையும் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்.
அது அவங்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, என்னை தவிர இது எல்லாத்தையும் இவ்வளவு அந்த தெய்வ உலகத்துக்கு போன ஒரே ஒரு பிறவி. இதை சொல்கிறதுக்காகவே ஒரு விஞ்ஞான முறைப்படி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே நான் இந்த ஆன்மீக அனுபவங்கள் மட்டும் இல்லை, ஒரு விஞ்ஞானத்தில் நான் பிஹெச்டி பண்ணி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி பண்ணி ஃபேமஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒன் ஆஃப் ஐஐடிஸ், இதில் இந்தியாவில் இருக்கிற ஐஐடியில் படிச்சுட்டு இங்கே வந்து இப்போ அங்கேயும் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. இங்கேயும் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தேன் ஒரு யூனிவர்சிட்டியில். அதுக்கு பிறகு நிறைய ரீசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். எனக்கு 80 வயசு ஆயிடுச்சுப்பா. என்ன, ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கிறதுக்காகவே என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் அமைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. என்னுடைய உறவினர்கள் யாருமே என் மாதிரி இல்லை. அவங்க இங்கிலீஷ் வீடியோ பார்க்க மாட்டாங்க, தமிழ் வீடியோ பார்ப்பாங்க. தமிழ் வீடியோ இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய நிலைக்கும் என்னுடைய மனநிலைக்கும் என்னுடைய இதுக்கு எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு எனக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா எப்படியோ என்னை படிக்க வச்சுட்டாரு அந்த மாதிரி பண்ணிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், இவங்க நண்பர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து என்னை வழி நடத்தினதுனால தான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணுன்ட்டு, அப்படியே வழி காட்டினாலும் அந்த மாதிரி நான் படிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ரீசர்ச்லாம் பண்ணணும் இல்லையா. ஒரு குழந்தை எப்படி வந்து முதல் மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிஹெச்டி தீசிஸ். அதே மாதிரி இதை கம்ப்யூட்டரை கற்றுக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்ன பிஹெச்டி தீசிஸ். அந்த மாதிரியெல்லாம் நினச்சி அந்த மாதிரிலாம் பிஹெச்டியில் தீசிஸ் பண்ணி பிஹெச்டி வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காகவே நான் பிறந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரியலை, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஏன்டா அந்த உலகத்தில் இன்னும் உன்னை பற்றி ஒருத்தருக்குமே தெரியலை அப்படின்னா, இதுக்கு ஒரு வழி, இதுக்கு ஒரு இது பைபிளில் இருக்குது. அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வருவார் அப்படின்னா, he will come like a thief in the night அப்படின்ட்டு. அதாவது இரவிலே வருகின்ற திருடன் மாதிரி யாருக்கும் தெரியாமல் வருவார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு போக பார்த்தா தெரியும், போகலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் சொல்லுறது உண்மை. இதை மறுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. எந்த கொம்பனாலும் சரி, எவ்வளோதான் பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு நீ உன்னுடைய ரிலிஜன்ஸ் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணாலும் சரி, நான் சொல்கிற இதை தவிர வேறு வழியே கிடையாது. நான் சொல்லுவதுதான் உண்மை. இந்த உண்மை வந்து உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து நிபந்தனையற்ற ஒரு அன்போடு, இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல், ஜாதி மதம் பணக்காரன் ஏழை அப்படின்லாம் இல்லாமல் எல்லா பேருடையும் சர்வசாதாரணமாக சமமாக பகிர்ந்து வாழ்ந்தீங்கன்னா, ஏன் வாழணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒன்று தான், தெய்வ பிறவிகள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியலை. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறது தான் நிறைய பிரமஹம்சாக்கள், அப்புறம் நிறைய முனிவர்கள், பகவான்கள்லாம் வந்து அவங்க தேடி பார்த்துவிட்டு அவங்கெல்லாம் வேறு எதெல்லாம் சொல்லி உங்களை குழப்பி வச்சுட்டு போயிருக்காங்க, இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் அது. சரி, இப்போது உங்களுக்கு புரியுது இல்லையா? என்னைக்கு அதுக்காக வந்து உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியணும்னு சொல்லலாம். உறவினர்கள்லாம் அவங்களோடலாம் சேர்ந்து வாழுங்க. ஆனால் பேரன்போடு வாழுங்க. நிபந்தனையற்ற ஒரு அன்போடு அவங்கள இந்த முகமுடி இல்லாமல் நீங்கள் பார்க்குறது போல அந்த மனம் என்கிற ஒரு எண்ணங்கள் உள்ள ஒரு முகமுடி வச்சு அவங்கள பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு இதை விட்டு உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையான நீங்களோட பார்த்தீங்கன்னா, தெய்வ பிரிவோட நிலையில இருந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா பேரும் ஒன்று தான் தெரியும். அந்த ஒரு உறவு இருக்கிற வரைக்கும், அந்த ஒரு உறவோட உண்மையான உறவோட நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு மனசில் இருக்கிறையா அந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற உறவுகள் எல்லாத்தையும் அதோட பழகுனீங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து அவங்க உங்களுக்கு அதில் வர்ற கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். இதை வந்து இது
அப்படின்னு நீங்களே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க மற்ற எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் இதை பற்றி ரொம்ப டூ மச் நினைக்காதீங்க. வாழ்க்கை வாழணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தில் கிரியேஷன் பண்ணும்போது என்னன்னா, அந்த அன்பு ஒன்றை வச்சு இந்த உலகம் பூரா இணைத்து விடலாம் அப்படின்னு கிரியேஷன் ஆரம்பித்தது கிரியேட்டர். அது வேற யாரும் இல்லை, நான்லாம் அந்த உடம்பு இல்லைப்பா, இதுக்கு பின்னால் இருக்கிறது. ஏன்னா அது நினச்சி பண்ணது. ஆனால் இங்கே இந்த மனிதர்கள்லாம் என்ன பாருன்னா, மனசில் வச்சுக்கிட்டு நிறைய வேறுபாடுகளை உண்டாக்கி, கஷ்டத்தை உண்டாக்கி, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு சக்தியை கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஜோதியை கண்டுபிடிக்கவில்லை. அது எல்லாத்தையும் அடக்கிறது அந்த பேரன்பு, நிபந்தனையற்ற அன்பு. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாம் தெரியும். ஆனால் அதை பற்றி எந்த குருவும் சரி யாரும் சரி பேசுகிறதே கிடையாது. அதை கண்டுபிடிக்கணும்னு யாருக்கும் போகிறதும் கிடையாது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு, புரியலைன்னா கேளுங்க என்கிட்ட, நான் பதில் சொல்கிறேன். புரியலை அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். eternaldivinity@yahoo.com அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் அனுப்புங்க. நான் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேசுகிறேன் நான். சரி, நேரமாச்சு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அப்போத்தான் உலகத்தில் நிம்மதி கிடைக்கும், பேரன்பு நிலவும், ஆனந்தம் பெருகும், எல்லா பேரும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்தி இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன்ப்பா நான்.